ஹைதராபாத் மாநிலத்துல பிரவீன் பரகலையா என்ற ஒரு தேவ மனிதரை புல்லட்ல போகும்போது கொன்னுட்டாங்க. ஆக்சிடென்ட்ல செத்தா மாதிரி அவரை அடித்து போட்டு விட்டு பைக்கெல்லாம் உடைச்சிட்டு அவர் மேல பைக்கை போட்டாங்க. போலீஸ் ரிப்போர்ட், சிடி கேமரா இல்லதால அவர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருன்னு. அவருடைய அடக்க ஆராதனை நடக்கும் போது அவருடைய மனைவி சொன்னதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையா இருக்கு. மனைவி கிட்ட மைக்க கொடுக்குறாங்க, உங்க கணவரை கொன்னவர்கள் யாரு என்று தெரியாது, அவன் மேல கேஸ் போடுவீங்களா, அவங்களுக்கு பழிக்கு பழி தீர்க்க வேண்டாமான்னு அவங்க சொன்னாங்க. பழி வாங்குதல் எனக்குரியதல்ல, அது கர்த்தருக்குரியது. என் கணவர் அன்பான மனிதர், ஆண்டவர் ஊழியத்தை செய்தவர். அவர் இல்லை என்றாலும் அவர் சென்ற பாதையிலே நானும் என் குடும்பமும் சென்று இயேசுவுக்கு ஊழியம் செய்வோம். அவர் ராஜ்யத்தை கட்டுவது தவிர பழிக்கு பழி வாங்குவது எங்களுடைய விருப்பம் அல்ல. எல்லாம் நினைச்சுனாங்க பிரவீன் பகலையா செத்துட்டாருன்னு. அவங்களுக்கு தெரியல, பிரவீன் பகலையா விதைத்திருக்கிறோம். கர்த்தர் யார் அவர்களை கொன்னார்களோ, யார் அவர்களை கொன்ன திட்டம் போட்டார்களோ, எந்த அரசியல்வாதிகள் அவர்களை கொல்ல பிளான் பண்ணாங்களோ அவர்களே சத்திய வேதத்தை சுமந்து இயேசுவே மெய்யான தெய்வம் என்று சொல்ல தேவன் கிருபை செய்யும் காலம் வரும். அதற்காக நீங்க ஜெபிங்க, அந்த குடும்பத்துக்காக ஜெபிங்க.